வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ஆரி ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீக் நான் சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் எப்படி போடலான்றதை பற்றி தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்க வீடியோஸு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போடுற ஸ்லீவ் டிசைன்ஸோடைய பேட்டர்ன். ஸோ யூஸ்வலாக நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணிப்போம். சப்போஸ் நமக்கு இது மெஷர்மெண்ட் அதெல்லாம் தெரியலனா டெய்லர்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய அளவு ப்ளவுஸ் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அது கொடுத்தீங்கனாலே அவங்க மார்க்கிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே உங்களுக்கு வரைஞ்சும் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போயுமே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். மேலே ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு அது சரியாக வராது. அதனால் கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே பார்த்தோம்னா இப்போ செயின் ஸ்டிச் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எப்பயுமே போடுறது சில்க் த்ரெட் இல்லைனா சரி த்ரெட்டு. ஸோ நான் இன்றைக்கி சரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டால் தான் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். சில்க் த்ரெட் போட்டோன்னா எப்போ அறந்து போகுதுன்னே தெரியாது. அதனால் நான் எடுத்துருக்கிறது இந்த வாட்டி சரி த்ரெட்டு. ஸோ செயின் ஸ்டிச் போட்டுடலாம் நம்ம. ஸோ உங்களோட விருப்பம்படி செயின் ஸ்டிச் நீங்கள் சிங்கிள் பேட்டர்னாகவும் போடலாம், இல்லை டபுள் போடலாம், இல்லை ட்ரிபிள் கூட போடலாம். அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 தடவை தான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், லேயர் 1 லேயர் 2. ஓகேவா? ஸோ அது போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் உங்களுக்கு டிப்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திரும்பி நம்ம அடுத்த லைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்தே செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போடுறது நீடில் உங்களுக்கு ஏற்ற நீடில் வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்லா வரும். ஸோ சில நீடில்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒழுங்காக வராது, ரொம்ப உங்களுக்கு டஃப் கொடுக்கும். ஆனால் ஈஸியாக இருக்கிறதே வாங்கிக்கோங்க. போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நீடில் வாங்கினீங்கன்னா எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நீட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டெல்லாம் சவுண்டு கேட்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 லேயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ 2 செயின் ஸ்டிச் முடிச்சிட்டோம். ஸோ தேர்டாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். விச் மீன் நெக்ஸ்ட் லேயர் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடுன்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சைஸ் 0 something. ஓகேவா? நான் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து. ஸோ எப்பயுமே ஒரு சீக்வென்ஸ் ஸ்டைலில் இது மாதிரி நம்ம லோட் பண்ணிடலாம். லோட் பண்ண பிறகு பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2 to 3 வச்சு செயின் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டே வந்துட்டுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ் வச்சு போடுறேன், அப்புறமா 3, திரும்பி 2 அந்த மாதிரி வச்சு நம்ம கண்டினியூஸாக போடலாம். ஒன்றா போட்டோன்னா டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ நம்ம இது மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போடுறது திக்காக இருக்கா, விச் மீன் லெஃப்ட் ஆர் ரைட் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகாமல் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு. பிகாஸ் ஒன்று அறந்துடுச்சுன்னா எல்லாமே டோட்டலாக அறந்து வந்துடும். அதனால் போடும் போதே ரொம்ப டைட்டாக போடுங்க, இல்லைனா அறந்துடும்.
இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 2 லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆன்டிக் பீட்ல. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான். அதனால் ஸ்டோன் செயின்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து செயின் ஸ்டிச் கூட போடலாம். அது வந்து பா ஷேப்பில் போடுவோம். இதோடைய வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எப்படி போடணுன்றது. அதே மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றதையும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவோடைய ஃபுல் இதில் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் நீங்கள் கொடி டிசைன்ஸ் போடலாம். இல்லை வந்து அந்த ஸ்டோனை சுற்றியே வந்து சுகர் பீஸால் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணால் போதுன்ற மாதிரியாக முடிக்கிறேன் இந்த பேட்டர்னை. ஸோ மார்க்கிங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறங்க. ஒன்று விட்டு ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து அயன் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த கிளாத் அப்படி தலைக்கீழே வச்சுட்டு மேலே அயன் பண்ணோம்னா இதில் இருக்க அயன் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஓகேவா? ஸோ அதில் ஒரு க்ளூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும்னா ஹீட் பட்டோடனே வந்து மெல்ட் ஆகி கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குவான்டிட்டிக்கு வாங்கி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சுகந்தான் பண்ணா எப்ப திராட்சடி நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அது கெட்டு போயிடுது.